வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே இன்றைய தினத்தில் கடந்த ஆண்டுகளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை அசைபோடவிருக்கிறோம். நான் படித்த சில விஷயங்களை பாரதமணி திருநாடு நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று மே தினம், உழைப்பாளர் தினம், தொழிலாளர் தினம். இது எவ்வாறு ஏற்பட்டது தெரியுமா? மே 1, 1886 அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது. அதன் நோக்கம், அப்பொழுது நேரங்காலம் தெரியாமல் வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அதை கட்டுப்படுத்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர பொழுதுபோக்கு, 8 மணி நேர ஓய்வு என்ற கோஷத்துடன் இந்த வேலை நிறுத்தம் முன்வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சிகாகோ நகரில் ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் மே 4 அன்று தொழிலாளர்கள் பலர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதை நினைவுகூரும் வகையில் 1889 பாரிஸ் சர்வதேச தொழிலாளர் கூட்டத்தில் மே 1 உலக தொழிலாளர் தினமாக, உலக உழைப்பாளர் தினமாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் சென்னையில் 1923 முதல் இது உலக தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதை முதலில் தொடங்கி வைத்தவர் திரு சிங்காரவேலர் அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணா மிஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை துவங்கிய நாள் இன்று. 1897 ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள பல்ராம் பாசு இல்லத்தில் கல்வி, பரோபகாரம், ஆன்மீகம், சமுதாயத்தின் முழுமையான வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கோள்களாக கொண்டு இது துவக்கப்பட்டது. இன்று ஆலமரமாய் பறந்து விரிந்து உலகெங்கும் நிற்கிறது. அடுத்து 1960 ஆண்டு குஜராத் மொழி பேசும் மக்களுக்காக இன்றைய மும்பை மாநிலம், அன்றைய பம்பாய் மாநிலத்தில் இருந்து குஜராத் பிரித்தெடுக்கப்பட்டு குஜராத் மாநிலம் உருவானது. நமது நடிகர் திலகம் அவர்களின் திருமண நாள் இன்றுதான். 1952 ஆண்டு திருமதி கமலா அம்மையாரை நடிகர் திலகம் அவர்கள் கரம் பிடித்த நாள் இன்று. அடுத்து மதுரை மாநகராட்சி 1971 ஆண்டு முதன்முறையாக சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் உருவான முதல் மாநகராட்சி என்ற பெருமையுடன் உருவானது. அப்போது நகராட்சி தலைவராக இருந்த மதுரை முத்து அவர்கள் மதுரை மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1993 ஆண்டு இதே நாளில்தான் இந்தியாவுக்கு எதிராக விடுதலை புலிகளுடன் கைகோர்த்து செயல்பட்ட இலங்கை அதிபர் பிரேமதாச அவர்கள் அதே விடுதலை புலிகளால் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த நாளில் இன்று என்ற தொடரை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.